ஓ சார். முதலாம் தவணைக்குரிய மாதிரி வினா பத்திரம் ஒன்று செய்தோம், ஞாபகம் இருக்காது பிள்ளைகள்? ஓ சார். சார். சரி, இப்ப இன்றைய தினம் நாங்க முதலாம் தவணைக்குரிய நாங்க படிக்க வேண்டிய பாடல்கள் ஒன்று தான் இன்னைக்கு படிக்க போறோம். சரிதானே பிள்ளைகள்? அது என்ன பாடம்னு சொல்லுங்க காந்தியடிகள் சரியா. கடிதம். ஓமா, ஓகே குட். அடிகள் கடிதம் சார். சரி, தலைங்க போட்டுக்கொள்ளுங்க. எங்களுக்கு தமிழ் எக்ஸாம் முடிஞ்சுச்சு சார். ஓகேம்மா, குட். என்ன மாதிரி இலகுவா இருந்ததா? எஸ் சார், இலக்கு வாங்கி சார். ஓமா, சரி. நாங்க படிச்சு தந்த விடயங்கள் இருந்ததா இல்ல? எஸ் சார். ம். ஒரே என்னது, இவங்க தமிழ் தட்டச்சின் அது நாங்க கவிதை இன்னும் பார்க்கல. ஓமா, ஓமா. அதெல்லாம் அது இருக்கு சார். தொடர் ஓமா, அதுல இருந்து வந்து உங்களுக்கு மாதிரி வினாக்கள் காட்டுனேன் தானே, ஞாபகம் இருக்கா? எஸ் சார், எஸ் சார். ம். சரிதானே பிள்ளைகள்? சரி, நாங்க இன்றைய தினம் படிக்க போற பகுதி வந்து கடிதத்தோடு தொடர்புடைய பகுதி அப்படிங்கறனால சார் கடிதம் தொடர்பான ஒரு அறிமுகத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி தரப்போம். ஓகேவா? ஓகே சார். ம், ஓகே சரி. சார். குட் பிள்ளைகளுக்கு ஈவினிங் தரம் சார். 6லையும் சொல்லி தந்திருக்கிறேன். புதிதாக பிள்ளைகளும் வருகை தந்திருக்கீங்க, அப்ப கவனிச்சு கொள்ளுங்கம்மா. ஆரம்ப கால தகவல் பரிமாற்ற முறைகள். ஆரம்ப காலத்துல தகவலை எவ்வாறு பரிமாற்றி கொண்டாங்கன்னா, புகை மூட்டுறது, குரல் எழுப்புதல், தூது அனுப்புதல், கடிதம் எழுதுதல் போன்ற முறைகள்ல ஆரம்ப காலங்கள் என்ன செய்தாங்க, தகவலை பரிமாற்றினாங்க. இதுல ரொம்ப பழமையானது வந்து புகை மூட்டுதலும் குரல் எழுப்புதலும். பிறகு என்ன செய்தாங்க, தங்களுடைய கருத்துக்களை ஓலை சுவடிகள்ல இதுல எழுதி தூது அனுப்புனாங்க. பிறகு பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் கடிதம் எழுதுற முறையும் தற்போது பந்து பிள்ளைகள் பல்வேறு நவீன தொலைத்தொடர்போ சாதனங்களும் காணப்படுது. ஆமாவா? ஓ சார். அந்த வகையில கடிதம் அப்படின்னு சொல்றது பிள்ளைகள், சாதனை பிள்ளைகள், கடிதம் அல்லது மடல் எனப்படுவது இருவருக்கிடையே இடம்பெறும் எழுத்து தகவல் பரிமாற்றத்தை குறிக்கின்றது. கடிதம் என்ன பிள்ளைகள்? இதுக்கிடையே ஒரு எழுத்து இருவருக்கிடையே பரிமாற்ற தொடர்பை இடம்பெறும் எழுத்து குறிக்கின்றது. தகவல் பரிமாற்றம். இவர்களுக்கிடையே காணப்படும் எழுத்து பரிமாற்றம். இவருக்கிடையே பரிமாறும் தகவல் ஊடகமா? இருவருக்கிடையிலே இடம்பெறும் எழுத்து தகவல் பரிமாற்றம். சரிதான பிள்ளைகள்? ஆகவே கடிதமும் ஒரு தகவல் பரிமாற்ற ஊடகம் ஆகும். ஆமாவா? ஓ சார். எஸ் சார். சார். இந்த ஓ சார். கடிதங்கள் 2 வகைப்படும். கடிதம் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகை. இரண்டு இரண்டு வகை. வகைப்படும். இரண்டு ஒன்று வகை. உறவுமுறை கடிதம், மற்றது தொழில்முறை கடிதம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எஸ் சார். ஓகே சார். ஓகே ஓகேம்மா. அப்ப சார். கடிதம் என்று தலையங்க போடுங்க. போட்டீங்களா? கடிதம் என்று தலையங்க போட்டு இந்த குறிப்பு கடிதம் என்றால் என்னங்கிறதுக்கான வரைவிலக்கணத்தை எழுதுங்க. கடிதம் என்றால் என்ன பிள்ளைகள், சொல்லுங்க பாப்போம். கடிதம் அல்லது இருவருக்கிடையே இடம்பெறும் இருவருக்கிடையே எழுத்து தகவல் தகவல் பரிமாற்றம். பரிமாற்றத்தை குறிக்கின்றது. ம். ஆக, ஆகவே கடிதமும் ஓர் தகவல் பரிமாற்ற ஊடகம் ஆகும். சரியாம்மா? ஓம் ஹெட்டிங் எழுதியாச்சு. ஓம் ஹெட்டிங் எழுதியாச்சு. எழுதியாச்சு. கடிதம் என்றால் என்னன்னு எழுத சொன்னேன், அதுவும் எழுதிட்டீங்களா? வரைவிலக்கணம் இல்ல எழுதுங்க. சார். குட் வரைவிலக்கணம் தான். ஈவினிங் சார். ஓம் சொல்லுங்க. சார் கடிதம் எழுதணுமா சார்? இல்லம்மா, கடிதம் தொடர்பா வரைவிலக்கணம். சரிங்க, காட்டியிருக்கேன் பாருங்க. கடிதம் அல்லது மடல் எனப்படுவது இருவருக்கிடையிலே இடம்பெறும் எழுத்து தகவல் பரிமாற்றத்தை குறிக்கின்றது அப்படிங்கறத எழுதணும். எழுதியாச்சு சார். எழுதியாச்சு சார். சரிம்மா, ஓகே.
சரியா பிள்ளைகள்? எழுதிட்டோமா எல்லோரும்? சார். இல்ல சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். ஓகே. ம். இல்ல சார். இல்ல சார். இன்னும் எழுதலையா? கொஞ்சம் வேகமா எழுதிக் கொள்வோம். சார் எழுதிட்டேன் சார். சரி, எழுதிட்டேன். எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எழுதியாச்சு சார். எழுதல சார். எழுதியாச்சு. ஓகே, சரி. அடுத்ததா பார்க்க போறோம் கடித வகைகள். அடுத்த தலைங்கம் கடித வகைகள், உபத்தலைங்கம். கடித வகைகளை நாங்க எத்தனையா பிரிக்கலாம்? ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று உறவுமுறை கடிதம், மற்றது தொழில்முறை கடிதம். சார் அதை எழுதணுமா? ஓமம். கடித வகைகள் குறிப்பிட்டு இதை குறிச்சுக்கொள்ளும். டான்சர். ஓகேமா. சரிதான பிள்ளைகள்? இதுல நாங்க என்னத்தை பற்றி இன்றைய தினம் படிக்க போறோம் அப்படின்னு ஒன்று உறவுமுறை கடிதமா, மற்றது தொழில்முறை கடிதம். சரியா? ஓகே சார். அடுத்து உறவுமுறை கடிதம் தொடர்பாக தான் இன்றைய தினம் நாங்க படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? உறவுமுறை கடிதம்னு சொல்றது பிள்ளைகள், உறவினர்கள் நண்பர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி வாழ்த்து தெரிவித்து சுகதுக்கங்களை தெரிவித்து எழுதப்படும் கடிதம் உறவுமுறை கடிதம் ஆகும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப உறவுமுறை கடிதம்னா என்னமா? நண்பர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி சுகதுக்கங்களை கடிதம் உறவுமுறை கடிதம் ஆகும். சரி, உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் சிலரை சொல்லுங்கம்மா. அப்பா, அம்மா, பாட்டி, பெரியம்மா. எல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, குட். சாதாரண பிள்ளைகள் அம்மா, அப்பா, மாமா, மாமி, அத்தை. சாதாரண பிள்ளைகள் பெரியம்மா, பெரியப்பா, சித்தா, சித்தி. வேற என்ன சொன்னீங்க? அண்ணா. வேற என்ன சொன்னீங்க? அக்கா சொன்னீங்க. ஓகே, சரி பிள்ளைகள். அப்ப நீங்க குறிப்பிட்ட எல்லோருமே உறவினர்கள் தான், ஆமாவா? சாதாரண பிள்ளைகள், இந்த உறவினர்களுக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பை வெளிப்படுத்தி வாழ்த்து தெரிவித்து சுகதுக்கங்களை தெரிவித்து எழுதப்படும் கடிதம் உறவுமுறை கடிதம் ஆகும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப இவற்றை தான் உறவுமுறை கடிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிதானேம்மா? அப்ப உறவுமுறை கடிதம்னு சொல்லி அடுத்ததான் நாங்க தலையங்கம் போட்டுக்கொண்டு இந்த விடயங்களை எழுதி கொள்வோம். உறவினர்கள் நண்பர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி வாழ்த்து தெரிவித்து சுகதுக்கங்களை தெரிவித்து எழுதப்படும் கடிதம் உறவுமுறை கடிதம் ஆகும். சரிதானே பிள்ளைகள்? இது ஓகேவா?
ஓகே சார். ஓகே சார். சரியா எழுதிக்கணும். சரியா? ஓகே சார். இந்த கடிதங்கள் உறவு நிலைகளை வலுப்படுத்துவதோடு கருத்து பரிமாற்றத்துக்கும் உதவும். சரிதானே பிள்ளைகள்? அப்போ இந்த கடிதங்கள் என்ன செய்யுமா? உறவு நிலையை வலுப்படுத்துமா, இன்னும் என்ன செய்யும் பிள்ளைகள்? வலிமையானதா. அதே சந்தர்ப்பத்துல கருத்து பரிமாற்றத்துக்கும் இது என்ன செய்யுது பிள்ளைகள்? உதவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே சார். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த இந்த சேர் குறிச்சு வச்சிருக்க இந்த 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 பகுதிகளை மாத்திரம் எழுதி கொள்ளுங்க. சரியா? சார், அந்த நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்களே ஆகும் வர காட்டியமா இல்லைனா? ஓ, இந்த 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 பகுதி மட்டும், அது மட்டும், அது கூட எழுதுங்க அப்படி. ஓகே சார். மலைக்கு போகணும். யாருக்கு தான் கொடுக்குறது? குட் ஈவினிங். ஓகே அப்ப சார் ரன் சார். ஓகே, அந்த ஆள் வந்துதான் கேட்கணும் மேல. தேங்க்ஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம். சார் நான் இப்பதான் சார் வந்தேன். நான் டியூஷன்ல இருந்து. என்ன சார் சொன்னீங்க? இன்றைய தினம் நாங்கள் உறவுமுறை கடிதம் எழுதுவது தொடர்பாகவும் கடிதத்தோடு தொடர்புடைய பாடம் தான் இன்னைக்கு படிக்க போறோம். ஆகவே சார் முதல்ல தகவல் பரிமாற்ற முறைகள் சொல்லி தந்தேன், அடுத்து கடித வகைகள் சொல்லி தந்தேன். இப்ப உறவுமுறை கடிதத்தினுடைய சாதனை பிள்ளைகள் ஒரு வரை விளக்கணத்தை எழுதி கொண்டிருக்காங்க பிள்ளைகள். சார் டன் சார். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? எழுதியாச்சு. எழுதிட்டீங்களா? என்ன எழுதுனீங்கம்மா? உறவுமுறை கடிதம். உறவினருக்கு நண்பர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி வாழ்க்கை தெரிவித்து சுகதுக்கங்களை தெரிவித்து எழுதப்படும் கடிதம் உறவுமுறை கடிதம் ஆகும். சரிதான பிள்ளைகள்? இந்த கடிதங்கள் எப்படிப்பட்டதுன்னா, இக்கடிதங்கள் பிள்ளைகள் சரிதான பிள்ளைகள் உறவு நிலைகளை வலுப்படுத்துவதோடு கருத்து பரிமாற்றத்துக்கும் உதவுகின்றதுன்னு சொல்றாங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். அடுத்த பிள்ளைகள் மிக முக்கியமானது இந்த உறவுமுறை கடிதத்தினுடைய உறுப்புக்கள். உறவுமுறை கடிதத்தில் என்னென்ன உறுப்புக்கள் இருக்கு அப்படின்னா பிள்ளைகள், எழுதுபவரின் முகவரியும் திகதியும் வலது பக்க மேல் மூலையில் எழுதப்படும். சரிதானே பிள்ளைகள்? அதை நாங்க முகவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இரண்டாவது அம்சம் விழிப்பு. இது அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள நண்பனுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்? விழிப்பு எழுதுவோம். யாரை விழித்து எழுதுறோமோ அவங்களுக்கான விழிப்பு எழுதுவோம். அடுத்து மூன்றாவது முக்கியமான அம்சம், இதுதான் கடிதத்தில் அதிகமாக எழுதப்படுகின்ற விடயமாக இருக்கிறது, உடலும் விடயம். இது நலம் விசாரித்தல், உள்ளடக்க செய்தியை கூறுதல், இதெல்லாமே இந்த விடய பகுதியில தான் அடங்கும். அடுத்து நான்காவது அம்சம், எழுதுபவருக்கும் பெறுபவருக்கும் இடையிலான தொடர்பு, அதான் முடிப்பு. உங்கள் அன்பு நண்பன், உங்கள் அன்பு மகன், அருமை நண்பன், இவ்வாறு நாங்கள் என்ன செய்யறோம்? ஒரு கடிதத்தை முடிக்கிறோம். இறுதியாக ஒப்பம். ஒரு கடிதத்தில் இறுதியாக என்ன செய்யப்படும்? ஒப்பம் காணப்படும். முதல்ல முகவரி, இரண்டாவது விழிப்பு, மூன்றாவது விடயம் அல்லது உடல், நான்காவது முடிப்பு, ஐந்தாவது ஒப்பம். இது அப்படியே பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரி சார். ஓமோமு கடிதத்தின் உறுப்புகள்னு சொல்லி இதை எழுதி கொள்ளுங்க. இது உறவுமுறை கடிதத்தின் உறுப்புகள்.
சார் ஃபினிஷ் சரியா பிள்ளைகள் ஓகேவா? சார் நோ சார் கடைசி சார் ஐ அம் நியூ ஸ்டூடெண்ட் சார் ஓமா வெல்கம், வாங்க. இப்பதான் ஜாயின் ஆயிருக்கீங்களா? ஆமா சார் ஓகேம்மா, ஓகே. நீங்க எந்த இடம்? கண்டி கண்டி. ஓ ஓகேம்மா. உங்களோட பேர் என்னம்மா? ஜெய்னா ஓ ஜெயினா. ஓகேம்மா. ஓகே சார் எழுதி ஓகே சார் நான் கொஞ்சம் டைம் எழுதிட்டேன் தாங்க சார். சார். சரிம்மா, சரி. ஓகே பிள்ளைகள், எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க பிள்ளைகள். உங்களுடைய நண்பர்களும் எழுதி கொள்ளட்டும். ஓகே சரியா பிள்ளைகள் ஓகேவா? அப்ப சொல்லுங்க, உறவுமுறை கடிதத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்னமா? வலது பக்க மேல் மூலை விழிப்பு அன்புள்ள அம்மாவுக்கும் அன்புள்ள நண்பனுக்கும் இதயம் உடல் நலம் விசாரித்தல் உள்ளடக்க செய்தி அன்பு எழுதுவதற்கும் பெறுபவருக்கும் இடையிலான தொடர்பு அன்பு மகள் அருமையான இறுதியாக ஒப்போம். சரிதானே பிள்ளைகள்? ஓகே தானம்மா? சரி. இந்த 5 உறுப்புகளும் உறவுமுறை கடிதத்தில் மிக மிக முக்கியமானது, கட்டாயமானது. சரிதானே பிள்ளைகள்? எழுதுபவரின் முகவரியும் திகதியும் வலது பக்க மேல் மூலையில் எழுதப்படும். இதை நாங்க முகவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை எப்படி சொல்லுவோம் பிள்ளைகள்? நாங்க முகவரின்னு சொல்லுவோம். இரண்டாவது அம்சம் விழிப்பு. சரிதானே பிள்ளைகள்? இந்த விழிப்பு எப்படி எழுதுவோம்? அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள நண்பனுக்கு, இப்படி நாங்க விழிப்பு எழுதுவோம். மூன்றாவது விடயம் வந்து பிள்ளைகள் உடல் அல்லது விடயம். இந்த உடல் அல்லது விடயத்துல தான் நாங்க நலம் விசாரித்தல், உள்ளடக்க செய்தி எழுதுதல், இதெல்லாம் எழுத போறது இந்த உடல் விடயம். இதுதான் அதிகமான பகுதியா இருக்க போகுது கடிதத்தில். அடுத்து முடிப்பு. சதன பிள்ளைகள், அப்ப பெறுபவருக்கும் எழுதுபவருக்கும் இடையிலான அந்த உறவை தான் இது சுற்றி காட்டுது. இறுதியாக ஒப்பம். சதன பிள்ளைகள், இந்த 5 உறுப்புகளையும் கொண்டு அமைந்தது ஒரு உறவுமுறை கடிதம். சரியா பிள்ளைகள்? இங்க குறிச்சு காட்டியிருக்கேன் பாருங்க, இது விளங்குதா? ஆமா சார் ஒரு கடிதம் எழுதும் பொழுது இவ்வாறாக இருக்கும். அப்ப உறவுமுறை கடிதத்தின் அமைப்பு முறை இதுதான். எழுதுபவரின் பெயர் முகவரி எழுதப்படும், விழிப்பு எழுதப்படும், உடல் அல்லது விடயம் எழுதப்படும், முடிப்பு, ஒப்பம். சரியா? எழுதி கொள்ளுங்க பாபா. இது அப்படியே பார்த்து எழுதுங்க. இதுல எவ்வாறு இருக்கோ அது போல எழுதுங்க. ஓகே சார் ஓகே சார் எழுதுங்க பிள்ளைகளா. ஓகே, இதெல்லாம் அப்படியே குறிச்சு கொள்ளுங்க. முதலாவது விடயம் எழுதுபவரின் பெயர் முகவரி திகதி, இரண்டாவது விடயம் விழிப்பு, இந்த மூன்றாவது விடயம் உடல் அல்லது விடயம், நான்காவது முடிப்பு, ஐந்தாவது ஒப்பம்.
சார் டன் சார். சரியா? எழுதிட்டமா? நோ சார். டன் சார். டைம் சார். டன். ஓகேம்மா. என்ன டைம்? சார் ஃபினிஷ். என்ன டைம் வேணும் சார்? இத கொஞ்சம் வரைஞ்சிட்டு இருக்கேன். டன் சார். டன் சார். டன் சார். சார் டன் சார். ஓகேம்மா. ஓகே சார் டைம் வேணும். சரி, எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுடைய நண்பர்கள் எழுதி கொள்ளட்டும். ஓகே சார். டன் சார். சார் கொஞ்சம் டைம் தரீங்களா? ஓகேவா? எழுதிட்டீங்களா? பிள்ளைகள் சரியாம்மா? எஸ் சார். எஸ் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எஸ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி, கொஞ்சம் வேகமா எழுதுவோம். சார் டைம் சார். சார் எழுதிட்டேன் சார். ஓகே தானே சார், எல்லோரும் எழுதியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சரிதானே பிள்ளைகள்? கவனிங்கம்மா. அப்ப சார் இங்க ஒரு மாதிரியான உறவுமுறை கடிதம் ஒன்று தந்திருக்கு. ஓம் கொஞ்சம் காட்டுங்க சார். அங்கல கடைசியா எடுத்துறேன். கடைசியா நம்ம எழுதுறீங்க. சார் கொஞ்சம் டைம் சார். யாருமா உங்களுக்கு நேரம் தேவைங்கிற பிள்ளைகள் கொஞ்சம் சேரோட பேசுங்க. யார் அது? சார் உதா சார். உதா எத்தனையாவது எதமா எழுதி கொண்டிருக்கீங்க? உடல் சார். உடல். உடல், அதுக்கப்புறம் முடிப்பு ஒப்பம். கொஞ்சம் வேகமா எழுதுங்க. சரியாம்மா? எழுதி முடிச்ச பிள்ளைகள் யாராவது பயிற்சி கோப்பியை சேர்க்க அனுப்பி விடுங்க. இப்ப கவனிங்க பிள்ளைகள், சேர் வந்து உங்களுக்கு ஒரு உறவுமுறை கடிதம், மாதிரி உறவுமுறை கடிதம் ஒண்ணு காட்டுறேன். சரியா பிள்ளைகள்? இங்க கவனிங்க. க குமரன், கண்டி வீதி, மாத்தலை, 12/6/2021. இது கடிதத்தினுடைய எப்பகுதி பிள்ளைகள்? முகவரி சார். பெயர், முகவரி, திகதி. இதெல்லாம் காணப்படுதுங்க. அப்ப பெயர் பாருங்க, க குமரன், அது அவருடைய பெயர். முகவரி கண்டி வீதி, மாத்தலை.
12/6/2021. இது பெயர் திகதி எல்லாமே இருக்குதுங்க. இதைத்தான் முதலாவது அம்சம்னு சொல்லி நாங்க பார்த்தோம். இது வலது பக்கம் மேல் மூலையில எழுதப்படும்னு சொல்லி சொன்னோம். ஆமாவா? ஆமா சார். அடுத்து இரண்டாவது அம்சம் விழிப்பு. இங்க என்ன விழிப்பு இருக்கு? அன்புள்ள நண்பனுக்கு விழிப்பு. மூன்றாவது அம்சம் உடல் அல்லது விடயம். அப்ப இங்க பாருங்க, விடயம் உடல் எப்படி இருக்கு? நான் நலம், நான் உன் நல்ல நலத்திற்காக இறைவனை பிரார்த்திக்கின்றேன். பிரார்த்திக்கிறேன். கடந்த வாரம் எமது பாடசாலையில் கலை விழா நடைபெற்றது. நீயும் அதில் கலந்து கொள்ளாதது எனக்கு கவலை அளிக்கிறது. அடுத்த வாரம் கலந்து கொள்வாய் என எதிர்பார்க்கிறேன். இப்படிக்கு அன்புள்ள எதிர்பார்க்கின்றேன். நண்பர் குமரன். இப்ப நீங்க வாசிச்ச நான் நலம் தொடங்கி என எதிர்பார்க்கின்றேன் வரையான பகுதிகள் கடிதத்தில என்ன பகுதிமா? உடல். அடுத்து இப்படிக்கு அன்பு நண்பன் என்னமா? குமரன் வந்து சரியா பிள்ளை எழுதி விளங்கினதா? இப்ப பிள்ளைகளுக்கு உறவுமுறை கடிதம் ஒன்றின் உறுப்புகள் யாவைன்னு சொல்லி வினா கேட்டா எழுதிருவீங்களா? என்ன எழுதுவீங்கம்மா? ஓம் சார். முகவரி, முகவரி, விழிப்பு, உடல், முடிப்பு, ஒப்பம். சொல்லுங்க. முகவரியும் தீயதே. கடிதத்தின் வகைகள் யாவை? இரண்டு. எவை? முறை கடிதம். ஆமாவா? தொழில்முறை கடிதம். இப்ப இந்த வினாக்களுக்கு விடை அளிக்கிறீங்களா? ஓகே சார். வினா எழுதி விடை எழுதுங்கம்மா. ஓகே சார். சார் டன். சரியா பிள்ளைகள்? ஓகேவாமா? எல்லாரும் எழுதி கொண்டோமா? நோ சார், விடை எழுதிட்டேன். டன் சார்.
Done, sir. ஓகே இவ்வாறு எழுதிருக்கீங்களான்னு பாருங்க. உறவுமுறை கடிதம் ஒன்றின் உறுப்புக்கள் யாவை? எழுதுபவரின் முகவரியும் திகதியும், விழிப்பு, விடயம் உடல், முடிப்பு, ஒப்பம். இது எழுதுனீங்களா? ஓம் சார். ஓகே. கடிதத்தின் வகைகள் யாவை? உறவுமுறை கடிதம், தொழில்முறை கடிதம். இதை எழுதுனீங்களா? ஓகேவா? சரிதானே பிள்ளைகள்? கட்டாயமாக பயிற்சி கோப்பிகள்ல நீங்க பயிற்சிகள் செய்து கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சதனை பிள்ளைகள் பாருங்க, உங்களுடைய நண்பர்கள் செய்யறாங்க. இந்த பாருங்க, இது யாருடைய பயிற்சி கோப்பிமா? லொரேனாவோட சார். நோயினா பாருங்க, இது அழகா செய்திருக்காங்க. உறவுமுறை கடிதம் குறிச்சிருக்கிறாங்க. அந்த முதலாம் இலக்கத்துக்கு என்ன வரணும், இரண்டாம் இலக்கம் என்ன, மூன்றாம் இலக்கம் என்ன, 4, 5 இதுல என்னென்ன விடயங்கள் வரணுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா குறிச்சு வச்சிருக்காங்க. சரியா பிள்ளைகள்? இப்ப இதே போல் நீங்களும் செய்திருக்கீங்களா? எஸ் சார். எத்தனை பிள்ளைகள்? இப்ப நாங்க அடுத்ததா இன்னொரு பயிற்சி ஒண்ணு சேர்த்து தர போறேன். ரொம்ப இலகுவான பயிற்சி. ஓகே சார். இங்க என்னன்னா பிள்ளைகள், ஒரு கடிதம் காணப்படுது. கடிதம் ஒன்றின் அமைப்பு ஒழுங்கின்றி காணப்படுகின்றது. எப்படி காணப்படுது? ஒழுங்கின்றி. அதனை ஒழுங்குபடுத்தி முறையான கடிதமாக்குங்க. நீங்க அதை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தி முறையான கடிதமாக்கணும். இப்ப இந்த கடிதத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒழுங்குபடுத்தி எழுத போறீங்க. ஒழுங்குபடுத்தி மாத்திரம் எழுதுனா போதும். சரியா பிள்ளைகள்? சரி சொல்ற விலங்குதா? ஓகே சார். கடிதம் ஒன்றின் அமைப்பு ஒழுங்கின்றி காணப்படுகின்றது. அதனை ஒழுங்குபடுத்தி முறையான கடிதமாக்குக. இதுதான் உங்களுக்கான வினா. இப்ப இந்த வினாவுக்குரிய இந்த கடிதத்தை ஒழுங்குபடுத்தி எழுதிட முடியுமா? Yes, sir. ஒழுங்குபடுத்தி எழுதுங்க. நீங்க ஒழுங்குபடுத்தி மாத்திரம் எழுதுங்க. எஸ் சார். இது எழுத தேவையில்லமா, ஒழுங்குபடுத்தி மாத்திரம் எழுதுங்க. இது எழுதுறதுக்கு உங்களுக்கு நேரம் போதாது. ஆகவே ஒழுங்குபடுத்தி மாத்திரம் எழுதுங்க. ஓகே சார். ம். சார் எழுதுறேன் சார். ஓம் 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 எழுத ஆரம்பிங்க. இது செய்யணும். ஓம் ஓம் இதை செய்யணுமா? ஒழுங்கின்றி காணப்படுற கடிதத்தை ஒழுங்குபடுத்தி எழுதுனீங்கன்னா சரி. நீங்க
ஸ்கிரீன் விளங்க ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார். ஏன் விளங்குது இல்லையா? இப்ப பாருங்கம்மா. விளங்குது சார். விளங்குது சார். சரிம்மா, ஓகே. விளங்குது சார். ஐ அம் டன். விளங்கலம்மா? டன் ஓகே ஓகே, எழுதிட்டீங்களா? சரிம்மா. சார். எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. எழுதின பிள்ளைகள் ஓகே சேர்க்க சார். அனுப்பி வைங்க. சார் அனுப்பியிருக்கேன் உங்களோட இதுக்கு பாருங்க சார். இல்லையம்மா. யாரும்மா? இல்லையே, நீங்க கடிதம் எழுதி அனுப்பி இதுக்கு முதல்ல உள்ள பயிற்சி அனுப்பியிருக்கீங்க, இந்த பயிற்சி அனுப்பி இல்லையே. அபிஷேக் முடிச்சிட்டதா சொல்லியிருக்கீங்க. ஓகே. தக்ஷிதா அனுப்பியிருக்கேன் சார். தக்ஷிதாடா வந்து கொண்டிருக்குமா? வந்துருச்சா சார்? வந்துருச்சு. ஜைனா எழுதிட்டீங்க. ஓகே. நுஹா எழுதியிருக்கீங்க. ஆயிஷா எழுதிட்டீங்க. மிதுர்ஷனா பயிற்சி கோப்பை அனுப்பியிருக்கீங்க. சார் நான் மாறி எழுதாம சார் அப்படி எழுதிட்டு போட்டேன் சார். ஒரு ஓம். கொஞ்ச நேரம் நான் மாறி எழுதாம சார் அந்த ம். முகவரி விழிப்புன்னு போட்டான். ஒரு சொட்டு நேரம் போங்க சார், டக்குன்னு எழுதிட்டு போட்டு விடுறேன். சரி சரி சரி, நீங்க எழுதுங்க. ஓகே. தக்ஷிதா எழுதியிருக்கீங்க. எவிஷன் எவிஷன் தானே தம்பி? எவிஷன் எழுதியிருப்பீங்க. ஃபஷால் அனுப்பியிருக்கீங்க. வானிஷா அனுப்பியிருக்கீங்க. ஓ, அப்சல் வந்திருக்கு. அப்சல் எழுதி அனுப்பியிருக்கீங்க. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எல்லாரும் எழுதி கொண்டோமா? இல்ல சார். நோ சார். 5 minutes சார் ப்ளீஸ். எஸ் சார். No, sir. 2 minutes. 6 அனுப்பியிருக்கீங்கம்மா. ஓகே. நிஸ்தித் அனுப்பியிருக்கீங்க. சார் சிரா சிரா சிராட பயிற்சி கோப்பி வரல. ஆமா, வந்து கொண்டிருக்கு.
சரியா பிள்ளைகள் எல்லோரும் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? ஆமா சார். சார். ஓகே தானே பிள்ளைகள்? சரிம்மா, இப்ப Sir, கவனிங்க. logit reference, sir. Sir, நான் அனுப்பிச்சிருக்கேன். பிள்ளைங்களம்மா Wrong போட்டிருக்கேன். முடிக்கிறக்கா கொஞ்சம் கவனிங்க. சரி, இது யாருடைய பயிற்சி கோப்பி? சார் ஸ்டெப்னிட வாசிங்கம்மா. க குமரன் கண்டி வீதி மாத்தலை அன்புள்ள நண்பனுக்கு நான் நலம் உன் நலத்திற்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன். கடந்த வாரம் எமது பாடசாலையில் கலை விழா நடைபெற்றது. நீயும் அதில் கலந்து கொள்ளாதது எனக்கு கவலையளித்தது. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்வாய் என எதிர்பார்க்கிறேன். அன்புள்ள நண்பன் க குமரன். சரி, இப்போ ஒழுங்குபடுத்தி சரியா எழுதியிருக்காங்க. க குமரன் கண்டி வீதி மாத்தலை 12/6/2021ங்கிற இந்த முகவரியை முதலாவதா எழுதியிருக்காங்க. ஆமாவா? இது சரியா பிள்ளைகள்? அனுப்பியிருக்கேன் சார். ஓ, அடுத்து அன்புள்ள நண்பனுக்கு அப்படிங்கிறது விழிப்பு. அது சரியா? பிள்ளைகளுக்கு விளங்குதாமா? ஆமா சார். அது இரண்டாவது அம்சம். ஆமாவா? அடுத்து நான் நலம் உன் நலத்திற்காக இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த பகுதி எழுதியிருக்காங்க. இது கடிதத்தினுடைய மூன்றாவது அம்சமான ஆமாவா? ஓ, அடுத்து இப்படிக்கு அன்பு நண்பன் என்ன பிள்ளைகள்? நான்காவது அம்சம் முடிவு. அடுத்து க குமரன் ஐந்தாவது அம்சம். ஐந்தாவது அம்சம் என்னமா? ஓ, ஒப்பமும் எழுதியிருக்காங்க. சரியா? ஓகேவா? அழகான முறையில் இந்த கடிதத்தை என்ன செய்திருக்காங்க? அந்த அமைப்புக்கு ஏற்றாற் போல் என்ன செய்திருக்காங்க? எழுதியிருக்காங்க. சரிதானே? அடுத்து இன்னொரு கடிதம் நாங்க பார்ப்போம். இது யாருடைய கடிதம்? இது யாருடையது? மிதுர்ஷனா. மிதுர்ஷனா வாசிங்க. க குமரன் கண்டி வீதி மாத்தலை 12/6/2021. அன்புள்ள நண்பனுக்கு நான் நலம் உன் நலத்திற்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன். கடந்த வாரம் எமது பாடசாலையில் கலை விழா நடைபெற்றது. நீயும் அதில் கலந்து கொள்ளாதது எனக்கு கவலை அளிக்கின்றது. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்வாய் என எதிர்பார்க்கின்றேன். இப்படிக்கு அன்பு நண்பன் க குமரன். சரி, ஓகே. ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க. இதுல நீங்க திருத்திக் கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னா, பாருங்க, க குமரன் கமா கண்டி வீதி, இந்த இடத்துல என்ன வேணும்? காட்புள்ளி கமா வரணும். ஆமாவா? மாத்தலைங்கிற இடத்துல என்ன வரணுமா? முற்றுப்புள்ளி வரணும். சரிதான பிள்ளைகள்? இந்த நிறுத்தக்குறிகள் கட்டாயமாக சரிதான பிள்ளைகள் எழுதப்பட வேண்டும். எங்கன்னு சொன்னா இந்த முகவரி முகவரி அதே சந்தர்ப்பத்தில் திகதி எழுதும் பொழுது இந்த நிறுத்தக்குறிகளை பயன்படுத்தணும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அனுப்பவே ஓகேவா? நீங்க நிறைய பேர் பயிற்சி கோப்பி அனுப்பியிருக்கீங்க. எல்லாம் பயிற்சி கோப்பியும் சேர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுல ஒரு சிலதை தான் சேர் உங்களுக்கு காட்சி அளித்தேன். சரி, இப்ப சேர் ஒரு பயிற்சி தந்திருக்கேன். இந்த பயிற்சி விளங்குதா பாருங்க. ஓம் சார் விளங்குது. செய்யணுமா சார்? ஓம், இது நாங்க அடுத்ததா செய்யணும். செய்யுங்க பாப்போம். சார் ஸ்கிரீன் காட்ட மாட்டேங்குது. விளங்குது இல்லையாமா? ஓ சார் விளங்கல சார். சார் ஸ்கிரீன் விளங்குதில்ல சார். இப்ப பாருங்க. இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். ஓகேவா? விளங்குது சார். விளங்குது சார். ஓகே.
சரி, ஓமா இப்ப இந்த பயிற்சி செய்யுங்க. எனக்கு தான் வரல சார். எனக்கு வரல. பாருங்க வரும். சார் வந்துருச்சு சார். ஓகே ஓகே. இல்ல இல்ல கோயில் சார் குரூப் செக்ல அனுப்பிடுவேன். சார் ஸ்கிரீன் காட்டல. இல்லையம்மா ஷேர் பண்ணிட்டேன். நான் அனுப்பிவிட்டேன் சார். சார் ஸ்டெஃப்னி வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கனால தான் விளங்குது இல்ல. யாரு? ஸ்டெஃப்னி. அதனால உங்களுக்கு விளங்குது இல்லையா? ஓ சார். ஓ சார். சார் அவங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குதுல ஷேர் பண்ண சார், முடியும். ஸ்கிரீன் விளங்குதுல சார். இல்ல சார் சார் ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார். ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்கறதால விளங்குது இல்ல சார். ஓமா ஓமா ஓமா. விளங்குதுல சார். இது யார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்காங்க? இன்னொருத்தவங்களும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கனால உங்களுக்கு விளங்குது அப்படியா? ஸ்டெஃப்னிங்கறவங்க சார். ஓமா அதை எடுங்கம்மா. யார் அது? ஸ்டெஃப்னி. ஸ்டெஃப்னி. ஸ்டெஃப்னி ஸ்கிரீன் ஷேர் எடுங்கம்மா. ஷரஃப் வந்து பர்சனலா உங்களுக்கு எல்லா வர்க்கையும் அனுப்பியிருக்கேன், பாருங்க சார். சார் அவங்க ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார். இப்ப சார் காட்டுறது விளங்குமா பாருங்க. ஓகே சார். ஓகே இப்ப சார். பாருங்க. ஓகேவா? சரியா? இப்ப ஓகேவா பிள்ளைகள்? ஓகே சார். இப்ப செய்யுங்க. ஓகே சார். சார் தேங்க்ஸ். டன் சார். சார் நோ டன் சார். சரி 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 எழுதுங்க எழுதுங்க. இன்னொரு கடித வகையோண்டி இருக்கு சார். நவீன கடிதம் வகையோண்டி. ஓம் அது தொழில்முறை கடிதம். தொழில்முறை கடிதம் அது சேர்க்க இல்லையா சார்? இல்ல 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 அதெல்லாம் உங்களுக்கு இல்லம்மா. அது நீங்க இது எழுதினா போதும். உறவுமுறை கடிதம் எழுதினா போதும் நீங்க. ஓகே சார்.
சார் டான்ஸ் சரி பிள்ளைகள், எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. மற்றவங்களுடைய நண்பர்களும் எழுதி கொள்ளட்டும். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம். சார் இந்த போன்ல வந்து சார்ஜர் இறங்கிருச்சு சார். அதான் நான் இன்னொருக்கே ஜாயின் ஆகிறேன். இதை எழுதணுமா ஓம் சார்? ஓம் இந்த பயிற்சி செய்யுங்க. ஓகே சார். சார் ஃபினிஷ் சார். டன் சார். டன் சார். டான்ஸ் டான்ஸ் டன் சார். சரி சரி பிள்ளைகள், ஓகே. டன் சார். நோ சார். டன் சார். டான்ஸ் சார். சரி அம்மா. டான்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க பர்சனல் சார் டைம் தாங்க சார். சரி 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 எழுதுங்க. டன் சார் டன் சார். சரிம்மா, ஓகே. எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய நண்பர்கள் எழுதி கொள்ளட்டும். ஓகே சார். சார் நான் எழுதி போட்டோ பிடிச்சி அந்த இதில் அனுப்பியிருக்கேன் சார். ஓம் ஓம் பார்த்து கொண்டு தான் இருக்கேம்மா. ஷரஃப் சால வேக்கையும் உங்களோட பர்சனல் குரூப்ல அனுப்பிவிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் எல்லா வேக்கையும் கடிதத்துல. சார் ஸ்ருதிகா ஓம்மா வந்திருக்கு. ஸ்ருபிகா. சார் that's சார் தஸ்வினி எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பிட்டேன் சார். அனுப்பியிருக்கீங்கம்மா, நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். சார் எதில் அனுப்பணும் சார்? செக் பாக்ஸ்ல அனுப்புங்கம்மா. விஷயத்தை அனுப்பிட்டார். வாணிஷா அனுப்பியிருக்கீங்க, மிதுஷன் அனுப்பியிருக்கீங்க, நிஸ்பித் அனுப்பியிருக்கீங்க, எழுதியாச்சு சார். அப்சல். ஓம் நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. தக்ஷித் அனுப்பியிருக்கீங்க. சார் ஃபர்ஹாவும் அனுப்பியிருக்கீங்க. சரிதானே பிள்ளைகள், ஓகேவாமா? இப்ப இந்த வினாக்களுக்கான சரியான பதில் பாப்போமா? ஓகே சார் சார். லோகித் ரோன்பிக்கு ஓம்மா என்ன சொன்னீங்க? சஹ்லா சரியான விடைகளை மாத்திரம் அனுப்பியிருக்கீங்க. ருக்ஷத் அனுப்பியிருக்கீங்க. சரி, இப்ப நாங்க உங்கள் அனுப்பப்பட்ட வினா இதுகள்ல இருந்து நாங்க ஒரு சிலது தெரிவு செய்யப்பட்டதை சேர்க்காட்டுறீங்க. கவனிங்க. சார் எழுதல சார், எனக்கு கொஞ்சம் டைம் தரணுமா? இது யாருடையதுமா?
பிள்ளைகள் சரி பேசுற விளங்குதாமா? ஆமா சார். இது யாருடைய பயிற்சி கோப்பி? எஸ் சார். எஸ் சார். இல்லையா? இது யாருடையதுமா? ஸ்கிரீன் ஷேர் பண்றது விளங்குதாமா? எஸ் சார். இது யாருடைய பயிற்சி கோப்பி? எஸ் சார். இந்த பயிற்சி கோப்பி உரிய ஆள் பேசு. ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? ஓ வாசிங்க. ஓம் இந்த கொப்பிக்கு சொந்தக்காரர் வாசிங்க. இல்லையா? இது யாருடைய பயிற்சி கோப்பிமா? தக்ஷிதா வாசிங்கம்மா. பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளமிடுக. கடிதம் ஓர் தகவல் பரிமாற்ற ஊடகமாகும். சரி சார். சரியா பிள்ளைகள்? அது சரி. சரி சார். சரி சார். ஓமா சரி சார். சரி சார். சரி வாசிக்க விடுங்க. உறவுமுறை கடிதம் ஒன்றில் தலைப்பிடப்படும். தலைப்பிடப்படுமா? பிழை. பிழைன்னு தெரிஞ்சதா? சரி. கடிதத்தின் மற்றுமொரு பெயர் மடல் ஆகும். சரி சார். அன்புள்ள அம்மா என்பது ஒரு உறவுமுறை கடிதத்தின் விழிப்பாகும். சரி சார். சரி சார். சரி சார். அன்புள்ள அம்மாங்கிறது உறவுமுறை கடிதத்தின் விழிப்பா? இல்ல சார். அப்ப என்னம்மா? முடிப்பு. முடிப்பு. அப்போ விழிப்பு எப்படி வரும்? அன்புள்ள அம்மாவுக்கு. அன்புள்ள அம்மாவுக்கு. அப்படி வந்தா தான் அது விழிப்பு. அன்புள்ள இறுதியா படிக்க அன்புள்ள அம்மான்னு சொல்லி முடிச்சா அது என்னது? விழிப்பு. முடிப்பு. அப்ப இது வந்து சரியா? தவறு. சரின்னு சொல்லி தெரிவித்தது பிள்ளை. கடிதத்தின் வகைகள் 4 வகையாகும். சரியாது? எத்தனை வகை படிச்சோம்? 2. 10க்கு 8 புள்ளி எடுத்திருக்காங்க. 10க்கு 10 புள்ளி எடுத்தவங்க யாராவது இருக்கீங்களாமா? எடுத்திருக்கீங்க. ஓகேமா சார் நான் ஜைனா 10க்கு 10 எடுத்துக்கிறேன் சார். சரிம்மா. ஓகே சரிதானே பிள்ளைகள்? இப்ப நாங்க பார்த்தோம் இந்த பயிற்சி. முதலாவது இதுல பாருங்க, கடிதம் ஓர் தகவல் பரிமாற்ற ஊடகமாகும். அது சரியான கூற்றா பிள்ளைகள்? சரி சார். அது சரியான கூற்று. உறவுமுறை கடிதம் ஒன்றில் தலைப்பிடப்படுமா? இல்ல. தொழில்முறை கடிதத்துல தான் தலைப்பிடப்படும். அப்ப அது தவறான கூற்று. கடிதத்தின் மற்றும் ஒரு பெயர் மடலாகும். சரியா? அது அன்புள்ள அம்மா என்பது உறவுமுறை கடிதத்தின் விழிப்பாகும். சரியாது? அன்புள்ள அம்மாவுக்கு வந்தா தான் உறவுமுறை கடிதத்தின் விழிப்பு. கடிதத்தின் வகைகள் 4 ஆகும். சரியாது? இவ்வாறு பொருத்தமா இருந்தா பார்த்து சரி போட்டுக் கொள்ளுங்க. ஒரு வினாவுக்கு 2 புள்ளி, 5 வினாக்கள் 10 புள்ளிகள். 10க்கு நீங்க எத்தனை எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. 10க்கு 10 சரி எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. சார் ஜைனா 10க்கு 10 சார். ஜைனா 10க்கு 10. 10 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக் கொள்ளுங்க. சார் ரெட் பென்னால ரைட் பண்ணிக்கொள்ளவா? ஓமா பரவாயில்லை. சார் 10க்கு 8 சார்.
ஆமா. சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள், இங்க பாருங்க. இந்த விழிப்புக்கும் சரிதானே பிள்ளைகள், முடிப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க. விழிப்பு எப்படி வருது? அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள நண்பனுக்கு, இப்படி வந்தா தான் அது என்னது? விழிப்பு. அடுத்து முடிப்புல பாருங்க, அன்புள்ள மகன், அருமை நண்பன், அன்புள்ள அம்மா, இதெல்லாம் என்னது? முடிப்பு. முடிப்பு. இவ்வாறு வரும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? இப்ப நாங்க சாதாரண பிள்ளைகள் இன்றைய தினம் நாங்க படிச்ச பகுதி வந்து கடிதம். கடிதம் எழுதுவது தொடர்பா சரி உங்களுக்கு சொல்லி தந்தேன். சாதாரண பிள்ளைகள், அந்த வகையில ஆரம்ப கால தகவல் பரிமாற்ற முறைகளா என்னென்ன விடயங்கள் சொல்லி தந்தேன் சொல்லுங்க. புகைமூட்டு ஈமூட்டுதல், குறை எழுப்புதல், கடிதம் எழுதுதல். கடிதம் எழுதுதல். அனுப்புதல், சாதாரண கடிதம் பிள்ளைகள், அப்ப கடிதம் என்றால் என்னன்னு படிச்ச பிள்ளைகள்? கடிதம் அல்லது தகவல் பரிமாற்றத்தை குறிக்கின்றது. ஆகவே கடிதம் ஓர் தகவல் பரிமாற்ற ஊடகமாகும். பரப்பும். கடிதத்தின் வகைகள் எத்தனை இருக்கு பிள்ளைகள்? உறவுமுறை கடிதம், தொழில்முறை கடிதம், உறவுமுறை கடிதம், இன்னொன்று தொழில்முறை கடிதம். இதுல நாங்க இன்றைய தினம் படிச்ச பகுதி எது? உறவுமுறை கடிதம். உறவுமுறை கடிதம் அப்படின்னு சொல்றது உறவினர்கள் நண்பர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி எழுதப்படும் கடிதம் உறவுமுறை கடிதம். இக்கடிதங்கள் உறவுகளை கருத்து பரிமாற்றத்திற்கும் உதவுகின்றது. இந்த கடிதங்கள் சரிதானே பிள்ளைகள் உறவு நிலைகளை வலுப்படுத்துவதோடு கருத்து பரிமாற்றத்துக்கும் உதவும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க யாருக்கு எழுதுறோம்? நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறோம், வாழ்த்து தெரிவிக்கிறோம், சுகத்துக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக எழுதப்படுகின்ற கடிதத்தை உறவுமுறை கடிதம்னு சொல்லி சொல்றாங்க. சரிதானே பிள்ளைகள்? இந்த உறவுமுறை கடிதத்துல மிக முக்கியமாக 5 உறுப்புகள் காணப்படும். ஒன்று, எழுதுபவரின் முகவரியும் திகதியும். இது வலது பக்க மேல் மூலையில் எழுதப்படும். இரண்டாவது அம்சம் விழிப்பு. உதாரணமாக அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள நண்பனுக்கு. நீங்க யாருக்கு எழுதுறீங்களோ அப்படி எழுதலாம். மாமாவுக்கு எழுதுனா அன்புள்ள மாமாவுக்கு அப்படின்னு எழுதலாம். சாதாரண பிள்ளைகள், விடயம் உடல். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதுதான் நலம் விசாரிக்கிறது, உள்ளடக்க செய்தி சொல்றது, இதெல்லாமே விடயம் உடல் பகுதியில தான். அடுத்து 4வது அம்சம் முடிப்பு. இது எழுதுபவருக்கும் பெறுபவருக்கும் இடையிலான தொடர்பை குறிக்கும். உங்கள் அன்பு அம்மா, அருமை நண்பன், இவ்வாறு நாங்க என்ன செய்யலாம்? அந்த முடிப்பு எழுதலாம். இறுதியாக ஒப்பம். இதெல்லாமே என்னது? ஒரு கடிதத்தினுடைய உறுப்பு முறையா காணப்படுது. சரிதானே பிள்ளைகள்? இதை ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வந்தோம்னா சரிங்க, இந்த அமைப்பு முறையில காண்பிச்சு உங்களுக்கு எவ்வாறு இந்த அமைப்பு காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? இப்ப பிள்ளைகள் சொல்லியிருந்தீங்க சார், இந்த நவீன கடிதங்கள் அப்படிலாம் காணப்படுது சார் அப்படிங்கிற எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள், இடது பக்கமே எழுதப்படும். சரிதானே பிள்ளைகள்? இந்த முகவரி கூட இடது பக்கம் எழுதுறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு எழுதினால் அது தவறும் கிடையாது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். இது மாதிரி கடிதம் ஒண்ணு பார்த்தோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப அந்த கடிதத்தினுடைய ஒழுங்கமைப்பை நாங்க சரிதானே பிள்ளைகள் இவ்வாறு பார்த்தோம். அதாவது அது தவறான ஒரு ஒழுங்கமைப்புல காணப்படுது. அதை நீங்க சரி செய்து எழுதி இருக்கணும். யாராவது ஒரு ஆள் இதை சரி செய்து வாசிங்க. வாசிக்கணும். பேரை சொல்லுங்க. மசீரா வாசிங்க. ஓகே, சீரா இல்ல மசீரா கேட்டாங்க தானே, சீராவுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். வாசிங்க சீரா. எங்க சீரா? சீரா வகுப்புல இருக்கீங்களாமா? அப்போ மைக் ஆன் பண்ணி வாசிங்க. ஆன் பண்ணுங்க மைக்க. குமரன், கண்டி வீதி, மாத்தலை, 12/6/2021. அன்புள்ள நண்பனுக்கு நான் நலம். உன் நலத்திற்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
ம் கடந்த வாரம் எமது பாடசாலையில் கலை விழா நடைபெற்றது. ம் நீயும் அதில் கலந்து கொள்ளாதது எனக்கு கவலையளிக்கின்றது. ஓ அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்வாய் என எதிர்பார்க்கிறேன். ம் இப்படிக்கு அன்பு நண்பன் க. குமரன். ம் சரி ஓகே தானம்மா. சரி இவ்வாறு அதை ஒழுங்குபடுத்தியும் எழுத முடியும் உங்களுக்கு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப நாங்க இன்றைய தினம் கடிதம் எழுதுவது தொடர்பாக பார்த்தோம். நாங்க அடுத்த வகுப்புல பிள்ளைகள் காந்தியடிகள் கடிதம் அப்படிங்கிற பாடத்தை நாங்க என்ன செய்ய இருக்கிறோம், படிக்க இருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஏன்னா இதுவும் ஒரு ஓகே உறவுமுறை சார். கடிதம் அப்படிங்கிறனால உறவுமுறை கடிதம் தொடர்பான தெளிவு பிள்ளைகளுக்கு இப்ப இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அடுத்த வகுப்புல நாங்க படிக்க போற பாடம் என்னமா? காந்தியடிகள் கடிதம். பிள்ளைகள் காந்தியடிகள் கடிதத்தை வாசிச்சு கொண்டு வாங்க. சரிதானே பிள்ளைகள்? சேரும் உங்களோட சேர்ந்து அந்த பகுதியை படிக்க இருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? அதே சந்தர்ப்பத்தில் அதில் இருக்கக்கூடிய வினா பகுதிகள் எல்லாமே நாங்கள் என்ன செய்யறோம், அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓகேவா? ஓகே சார். சரி பிள்ளைகள், அப்ப இன்றைய நாள் பாடம் முடிவுக்கு வந்திருக்கு. இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? வணங்கிச்சு சார். ஓகே தானம்மா? இன்றைய நாள் பாடம் பிள்ளைகள் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. சரி பிள்ளைகள், கொஞ்சம் பிடிச்சிருந்ததா ரொம்ப பிடிச்சிருந்ததா? சரி பிள்ளைகள், ஓகே. அப்ப நாங்க அடுத்த வகுப்புல தான் சந்திக்க போறோம். சரிதானம்மா? அடுத்த வகுப்புல சந்திக்க போறோம். அது வரைக்கும் பாய், குட் நைட். அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய் சார். Thank you, sir.